கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா யாரும் கொஞ்சம் பேச வேண்டாம், அமைதியா இருங்க. இந்த மகாசக்தி குபேர வாராகி அம்மன் திருக்கோவிலுக்கு வருகை தந்துள்ள பக்த கோடி பெருமக்களை நிர்வாகத்தின் சார்பாக இரு கரம் கூப்பி உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் உங்க வாழ்க்கையில் பொன்னாள். இந்த கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, இதனுடைய விளக்கங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெளிவா இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுவோம். இந்த நாள் என்ன சிறப்பு, நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய கர்மா நிவர்த்தி ஆகும், நம்ம லைஃப் எதை நோக்கி பயணிக்குது, நம்ம என்ன கர்மா வாங்கி வந்திருக்கோம், அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக கண்டிப்பாக பேசலாம். இன்றைய நாளில் நீங்கள் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் பேரருள் நிறைய கிடைக்கும். அவங்க உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த பூமியில். இன்னைக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. நம்ம அஷ்ட நாகங்கள்னு சொல்லக்கூடிய 8 நாகங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு. உங்களுக்கு நாகதோஷம், நம்ம ராசியில சொல்ல போகும்போது சர்வதோஷம், கால சர்வதோஷம், ராகு கேது இதனுடைய தாக்கங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த நாக பஞ்சமியில உங்களை விட்டு எத்தனை கிலோமீட்டருக்கு எங்கிட்ட ஓடுறதுனே தெரியாது. அப்படி உங்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நன்னாடு இருக்கு. இன்னைக்கு இந்த நாக பஞ்சமி ஸ்பெஷலா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு நபர், எங்க குடும்ப நண்பர், அவங்க எல்லாம் இங்க வர வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால பத்மஸ்ரீ விருது வாங்கின, இந்திய அரசாங்கத்தால் கௌரவிக்கப்பட்ட அந்த பத்மஸ்ரீ விருது வாங்கிய திரு அருணாச்சலம் முருகானந்தம் சார் அவர்கள் இன்று நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஏழை பெண்களுக்கு சுகாதாரத்தோடு கூடிய சானிட்டரி நாப்கின், உங்களுடைய தீட்டு காலங்களில் நீங்க நாப்கின் பயன்படுத்துவீங்களா, அதை உலகம் பூரா மலிவு விலையில ஆரோக்கியத்தோட உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்த பெருமை ஐயாவை தான் சார். அது ஆரோக்கியம், அங்கதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். ஐயாவுக்காக அந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. ஐயாவுடைய ஆவணப்படம், அது சம்பந்தமான ஆவணப்படம் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கு. அப்படிப்பட்ட நபர் தான் இங்க இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தது இவருடைய படம் பேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய் குமார் ஹிந்தியில நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம், சாருடைய ஸ்டோரி தான். அடுத்து ஹாலிவுட்ல, அதாவது வெளிநாட்டுல வெள்ளக்காரங்க இந்த கதையை